வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை இணையதளத்தில் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் மக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் உம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்காக, மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே பெர்ஃபார்மர்ஸால பிரசன்னத்தை ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இருந்து உம்முடைய ஜீவனுள்ள பிரசன்னம் புறப்பட்டு சென்று மக்களை தொடட்டும், நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், மக்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். துதி ஆராதனையின் வேளையில் அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறேன். வியாதிகள் முடங்கட்டும். ஆண்டவர், வியாதிகள் ஒழிந்து போகட்டும், கவலைகள் ஒழிந்து போகட்டும். உடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின் வேளையிலே ஆண்டவரே அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் பொங்கி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை ஆண்டவரே மக்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளா இருந்து வல்லமை புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்குள்ளாக என்னவெல்லாம் இருந்தது அதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை விளங்கிக் கொள்ள ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நம் வாழ்வின் அர்த்தம் அவர்தான். நம்மை ஆளுகை செய்பவர் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முதலும் முடிவுமானவர். நம்முடைய வாழ்க்கையை துவங்கிய அவர் நிச்சயமாய் முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பவர். வாக்கு மாறாத தேவன். நாம் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும், உபத்திரவங்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும் நம்மை மீட்டு காப்பவர். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தேவனை இன்று காலையிலே நாம் நம்முடைய ஆயுள் உள்ளவரை நாம் ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே.
முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே, முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பே ஆர்ப்பரிப்பே ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே, உம்மை ஆராதிப்பே ஆர்ப்பரிப்பே ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே, நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்பவர், வாக்கு மாறாத தேவன். சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே, சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே, சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே,
ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆர்ப்பரிப்பே, ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் அவர். நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன் அவர். நம்முடைய கண்ணீரை துடைப்பவர். ஆமென். கவலைகளை எல்லாம் போக்குகிற தேவன் அவர். அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று நம்மை தைரியப்படுத்தின தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை இன்று காலையிலே நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னோடு
கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. மற
உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை
போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் பார்த்து கொள்ளுகிறீர். எங்கள் ஏகோவா ஈரமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் இன்னது என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன் நீர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே தேவரீர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை வேளையிலே ஆண்டவர் தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் நீ நிறைந்தபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் கூடமாய் ஆண்டவரே வார்த்தையை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவரீர் ஆண்டவரே அபிஷேகித்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீதியான வேளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையை விதைக்கும்படி வந்திருக்கிறோம். காணிக்கையும் தசமபாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, விடுதலை உண்டு.
ஆகவே இந்த விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம இந்த காணிக்கையை எதன் அடிப்படையில் நாம் செலுத்துகிறோம் என்றால், ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறோம். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் என்னன்னா, விதைப்பு அறுப்பு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வெற்றியும் அவருடைய சமாதானத்தையும் கொண்டு வரும்படி தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இது யாருக்கும் பாருங்க வெளிப்படலை, மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கே நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். எதற்கு இந்த ஆவிக்குரிய பிரமாணம் திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றால், இந்த பூமியில் பாவம் இருக்கு, சாபம் இருக்கு. பிசாசு இன்னும் என்ன பண்ணுறான்னா சில காரியங்களை கொண்டு வர நினைக்கிறான். ஆனால் தான் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு கடன்களை ரத்து செய்கிறார், தரித்திரத்தை நீக்கி போடுகிறார். இப்படிப்பட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். பாருங்க, எல்லாமே இந்த உலகமே விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தினால தான் செயல்படுகிறது. பொதுவாக எல்லாமே அப்படிதான். எது கொடுத்தாலும் அறுப்பு நிச்சயம் உண்டு. தேவனே இப்படிப்பட்ட ஒரு விதைப்பு அறுப்பை பற்றி காரியத்தை சொல்லுகிறார். இந்த விதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது, இந்த விதை எதனுடைய ஆதாரமாக இருக்கிறது என்பதை சிருஷ்டிப்பில் நாம் பார்க்க முடியும். இந்த விதையை கொடுக்கிறவர் தேவன், இது தானா வரல எல்லாமே. ஆகவே இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒவ்வொரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார். வானத்தை சிருஷ்டிக்கிறார், பூமியை சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கும் பொழுது இந்த விதையை பற்றி தேவன் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, 10ஆம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பார்க்குறோம், இதற்கு இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாக ஒரு பேர் இருக்கு, வெட்டாந்தரை. அப்படின்னா வெறும் தரை, ஒரு வறட்சியான நிலம். இந்த வறட்சியான நிலத்து தேவன் எப்படி ஒரு கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றுகிறார் அப்படி என்றால், விதைகளை கொடுக்கிறார். அவர் இயற்கையாகவே அவர் விதையை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அப்பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா பூமிக்கு ஒரு விதையை கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுவது, பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, இந்த விதைப்பு அறுப்பு யாரை சார்ந்தது என்றால், தேவனை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. நாமும் கை கொடுக்க வேண்டும். தேவன் அதுக்கு உதவி செய்கிறார். நம்முடைய ஒத்துழைப்பு இன்றி தேவன் வேலை செய்ய முடியாது. அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, வற்புறுத்துகிறவர் அல்ல. இது கட்டாயமாக நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படி சொல்லலை. அவர் அன்பின் தேவன். நம்முடைய இருதயத்தில் அன்பை ஊற்றி இருக்கிறார். உள்ள ஆவியானவர் இருக்கிறார், அன்பை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த விதையை பற்றி சிருஷ்டிப்பில் எப்படி வருகிறது என்றால், தேவனே விதையை கொடுக்கிறார். வெறும் நிலம், வறட்சியான நிலம். அப்போ இந்த பூமியில் அந்த விதையை விதைக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, அது அப்படியே முளைப்பித்தது என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனத்தில் தேவன் விதையை கொடுக்கிறார் இந்த பூமிக்கு. விதையை மாத்திரம் கொடுத்த மாத்திரம் அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, விருட்சங்களையும் முளைப்பித்தது. அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் இந்த பிரமாணம், விதைப்பு என்ற பிரமாணம் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது நிச்சயமாக என்னன்னா அறுப்பு உண்டு என்பதை அவர் ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனுஷன் எப்படி பூமியின் மண்ணால் தான் எடுக்கிறார் இல்லையா? அவன் இந்த விதைப்பு அறுப்பு நம்மளுக்கு தான் தேவன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சிருஷ்டிப்பிலிருந்தே கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போது விதைக்க நம்ம ரெடியாக இருக்கணும், அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆதியாகமத்தில் அந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் சொல்கிறது, இரவும் பகலும் ஒழிவதே இல்லை.
இப்போது பகலாக இருக்குது, அடுத்தது இரவு தான் வரப்போகுது. நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, தூங்குறோமோ இல்லையோ, இல்லை நம்ம என்னதான் பண்ண போகிறோமோ இல்லையோ தெரியாது, அடுத்து இரவு தான் வரப்போகுது. அதே போல தான் இந்த ஆவிக்குரிய பிரமாணம் நிச்சயமாக விதைக்கப்பட்டால் அறுப்பு நிச்சயமாக உண்டு. அது இயேசுவே கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம், இந்த விதையை பற்றிய ஊமையை அவர் அங்கே பேசுகிறார். ஏராளமான ஜனங்களை அவர் கண்ட பொழுது இந்த விதையை பற்றிய ஊமையை பேசும் பொழுது 26ஆம் வசனத்தில் அவர் அங்கே கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, பாருங்க, நிலத்தில் விதையை விதைத்து, விதைக்கணும் முதல்ல, இல்லைன்னா அறுப்பு வர முடியாது. அங்கே சிருஷ்டிப்பில் பார்க்குறோம், தேவன் என்ன பண்ணார்னா விதையை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெட்டாந்தரை தான், அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிடுகிறார். இந்த பூமிக்கு விதையை கொடுக்கும் பொழுது அதனுடைய தன்மை நிச்சயமாய் அறுப்பு உண்டு என்பதை காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுகிறாங்க பாருங்க இந்த பண விஷயத்தில். என்னன்னா, விதைக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும் பாருங்க. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் சில பேர் விதைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கும் பொழுது அவர் காரியத்தை சொன்னான். அவன் சொன்னான், சர்ச்சுக்கு போகிறான், அவனும் சர்ச்சுக்கு தான் போகிறவன். ஸோ அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, அந்த சபை போதகர் என்னன்னா ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கு ஒரு சில அமௌண்ட்டை கேட்குறாரு போல். சரி, கேட்ட பொழுது அதை அந்த சபை நிறுவனம் அந்த ஜென்ரேட்டர் வாங்கிட்டாங்க. வாங்கிட்ட பிறகு அதை யூஸ் பண்ணுறதே இல்லையா அவன் சொன்னான். ஸோ அடுத்தது என்னென்னா, ஏசிக்கு பணத்தை கொடுக்கும்படி அந்த போதகர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் சொன்னான், ஜென்ரேட்டர் வாங்கிறதுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்தோம், அடுத்தது ஏசி கேட்குறாங்க, அடுத்தது ஏசியை போட்ட பிறகு கரண்ட் பில்லுக்கு எங்கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்றான். ஸோ அவனுடைய அந்த விதைப்பு, இந்த மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். அதனால தான் விசுவாசிகளாகிய சில பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வர்றதில்லை. அந்த போதகருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு போதகர்கள் இருக்கிறார்கள். போதகர்களும் அப்படி இருக்கிறார்கள், விசுவாசிகளும் அவர்கள் அப்படி நடத்துகிறார்கள். அப்போது அந்த போதகர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அந்த விசுவாசிகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா விதைப்பு பற்றி ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லலை, சுலபமாய் சில காரியத்தை சொல்லுகிறது. ஏன்னா தேவன் நம்ம எப்படின்னா ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி நம்ம ஆண்டு கொள்ளும்படி இந்த ஆசீர்வாதம் ஒரு விதையை போல இருக்கிறது. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இதை மனம் கசந்து கொடுக்கறதோ இல்லை கட்டாயமாயோ விசனமாயம் அல்ல. பவுல் தாங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், கட்டாயமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ கொடுக்கவே வேணாம் அப்படின்றார். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, அன்பின் நிமித்தமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஏன்னா வேதத்தில் ஆவிக்குரிய தலைவர்கள் பழைய உடன்படிக்கையில் எல்லாமே மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். ஏனென்றால் தேவனை அப்படி நம்புகிறார்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்புகிறோம், ஒரு வழியை வச்சிருக்கிறாரு செழிக்கிறதுக்கு. தான் இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இயேசு சொல்லுகிறார் இந்த விதையை பற்றி. அந்த விதை பாருங்க, அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. விதை விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த பயிர் வரத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுனா விதைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நம்முடைய கையில் தேவன் ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அது வாங்கினோடனே தேவனை நாம் நினைக்க வேண்டும். அவர் தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியத்தால் அவர் தான் கொடுத்திருக்கிறார். அப்போ வரும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும் பொழுது அது ஏராளமாக நம்மக்கிட்ட தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விதைப்பு அறுப்பு எல்லா விதத்திலும் செயல்படும். ஆகவே தான் நம்முடைய சம்பாத்தியத்தை திட்டமிடப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி விதைக்க போகிறோம், இந்த விதைப்பின் அறுப்பின் மூலியமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான செழிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வர உங்களால் தான் முடியும், தேவனால் முடியும்.
இது எந்த ஒரு மனுஷனும் தடையெடுக்க முடியாது. ஆகவே சொல்லுகிறது எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரியும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். இது எல்லாமே பாருங்க, முளைப்பிக்குது, பயிர் வருகிறது, ஆட்களை அனுப்பணும். இது எல்லாமே செய்யறதுக்கு முன்பாக தேவன் ஒன்று சொல்லுகிறான், மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, இதுக்கு அப்புறம் தான் எல்லா காரியமும் வரும். ஸோ இந்த வசனம் இங்கே ERV டிரான்ஸ்லேஷன் தமிழில் சொல்லப்படுகிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, விதையானது வளரத் தொடங்கும், அது இரவும் பகலும் வளரும், அந்த மனிதன் விழித்திருக்கிறானோ அல்லது தூங்குகிறானோ என்பது முக்கியம் அல்ல. விதை வளர்ந்து கொண்டே இருக்கும். விதை எவ்வாறு வளர்கிறது என்பதற்கு அந்த மனிதனுக்கு தெரியாது. பாருங்க, விதை வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பணம் என்கிற விதையை விதைக்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு நிலமாக இருக்கிறது. அதில் விதைக்கும் பொழுது கனியை அவர் கொடுக்கிறார். நிச்சயமாக அறுப்பு நம்ம தான் எடுக்க போகிறோம். அறுப்பு எடுத்து நம்முடைய தேவைகள் மாத்திரமல்ல, பிறருடைய தேவைகளை நம்ம சந்திக்க முடியும். அதன் மூலியமாக தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள, அவருக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் சொல்லுகிறார், விதையை விதைத்து அப்படின்னா விதையை விதைக்க ரெடியாக இருக்கணும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கணும். தைரியமாக அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அறுப்பு அவர் தருகிறார். அங்கே சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய பிரமாணம், இரவும் பகலும் ஒழிவதே இல்லை, எந்த காலமும் அது ஒழியாது, பூமி உள்ள நாளளவும் அது இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா விதைத்து கொண்டே இருப்போம், விசுவாசத்தை அவர் மேலே வைப்போம். விதைக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அறுப்பு அவர் தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையும் தசமபாத்தையும் விதைக்கும் பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம அதற்கு சில காரியத்தை செய்கிறோமோ இல்லையோ, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசமாகிய தண்ணீரை அதற்கு ஊற்ற வேண்டும். சில பேர் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க, அதை பற்றி ஒரு கரிசனை இல்லை, அதை பற்றி ஒரு விசுவாசம் இல்லை. ஆனால் அது கொடுத்த பிறகு அதை எதிர்பார்க்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். அப்போது ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க. நம்ம தான் ரெடியாக இருக்கணும், விதைக்க ரெடியாக இருக்கணும், அறுக்க ரெடியாக இருக்கணும். அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆகவே இந்த விதை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தைரியமாக அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அது பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அது விதை வளர்ந்து கொண்டே போகும். ஆகவே ஏராளமாய் தாராளமாய் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்போம். கரங்களில் காணிக்கை தசம் எடுத்துக்கொள்வோம், நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் நீராக இருக்கிறீர். ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் பண விதையை நான் விதைக்கிறேன். இதை நான் விதைப்பதால் இது வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை உணர்வை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள்.
சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாள் ஞாயிறு காலையில் ஆராதனை இந்த இடத்திலே நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை ஆராதனை நடைபெறும். நீங்கள் அனைவரும் வந்து இதிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. அந்த ஆராதனையிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமைகளிலும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றது. 3ஆம் சனிக்கிழமை மகளிர் கூட்டம் காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும். 4ஆம் சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமை துதி ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. நேரம் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை.